போறோம்னா பேசிக் இஃப் கண்டிஷன் எப்படி யூஸ் பண்றதுன்னு தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ நார்மலாக ஒரு சாம்பிள் டேட்டா எடுத்துருக்கிறேன், பாஸ் ஆர் ஃபெயில் கண்டுபிடிக்கிற மாதிரி. ஸோ இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம மோர் தென் 50க்கு மேலே இருந்துச்சுன்னா பாஸ், இல்லைன்னா ஃபெயிலுன்னு சொல்லிட்டு அப்ளை பண்ண போறோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம்னா இஃப் கண்டிஷனை யூஸ் பண்ணிக்கிறோம். ஈக்குவல் டு டைப் பண்ணி ஒன்று ஃபர்ஸ்ட் இந்த லாஜிக் டெஸ்ட் கேட்கணும். ஸோ நம்ம என்ன கண்டிஷன் செக் பண்ணணுமோ அதில் இதை ஃபில் பண்ணணும். ஸோ நான் வந்து இதில் உள்ள ஏ காலம் செலக்ட் பண்ணிட்டேன். இஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு 50 இருந்துச்சுன்னா எனக்கு என்ன அவுட்புட் வரும்னா, இதில் வந்து நான் டபுள் கோட்டில் கொடுக்கேன். இந்த டெக்ஸ்ட்னால நான் டபுள் கோட்டில் கொடுக்குறேன். ஸோ இது வந்து பாஸ் டைப் பண்ணிக்கிறேன், கம்மா, அண்ட் தென் வேல்யூ ஃபெயிலாக இருந்தால் நம்ம என்ன சொல்லணும், கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா என்ன பண்ணணும்னா, நம்ம இதில் வந்து நான் டபுள் கோட்டுக்குள்ள ஃபெயிலுன்னு டைப் பண்ணிட்டு க்ளோசிங் ப்ராக்கெட் கொடுத்து என்டர் அடிக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த ஃபார்முலாவை நமக்கு ஆல்ரெடி தெரியும், டபுள் கிளிக் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்காக ஆட்டோ ஃபில் ஆயிடும். ஸோ இது இந்த கண்டிஷன் பார்த்தீங்கன்னா இது பிலோ 50 கீழே இருக்கனால இது வந்து ஃபெயில் அவுட்புட்.